குட் மார்னிங் டு ஆல். இப்போ 9th சாப்டர் தான் பார்த்துட்ருக்கோம். 9th சாப்டரில் நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா மாலிகுலார் டயக்னோஸ்டிக்ஸ். மாலிகுலார் டயக்னோஸ்டிக் அப்படின்றது என்ன அப்படின்னா, மூலக்கூறு அளவில் நோய்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தட். டயக்னோஸ்டிக் அப்படின்னா கண்டறிதல், நோய்களை கண்டறிதல், அதான் டயக்னோஸ்டிக்ஸ்னு சொல்கிறோம். The early diagnosis of infectious disease or inherent genetic defect is essential for appropriate treatment. அதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்டட் டிசீஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த டிசீஸை வந்து வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. The early detections of the disease is not possible using conventional diagnostic methods like microscopic examination, serum analysis and urine analysis. இதெல்லாம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸாக நம்ம சொல்லலாம். அதாவது அந்த சீரம் அனலைசஸ், யூரின் அனலைசஸ் இதெல்லாமே நம்ம ரிசர்ச் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து என்ன டிசீஸ் நம்மளுக்கு இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்டுபிடிக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியான மெத்தடில் சில டெக்னாலஜிக்களை யூஸ் பண்ணியும் ரிசர்ச் பண்ணி அந்த டிசீஸை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். These laboratory techniques are indirect or not always specific. The scientists are continuously searching for the specific, sensitive and simple diagnostic techniques for diagnosis of disease. அப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டயக்னோஸ் பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்கு வந்து என்ன டிசீஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சில டெக்னாலஜிகளை வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே அந்த டிசீஸை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, அதில் வந்து என்னென்ன மாதிரியான டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த டிசீஸை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அண்ட் என்சைம் லிங்க்டு immunosorbent assay ELISA are some of the techniques that are reliable and help in early diagnosis. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக டயக்னோஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்ஸ்ன்னு சொல்லலாம், டெக்னாலஜிக்கல் மெத்தட்ஸ். The presence of pathogens like virus, bacteria is detected only when the pathogen. அப்போ பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரி இன்ஃபெக்டியஸ் ஏஜென்ட்ஸ் வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த டிசீஸை வந்து நம்மளால் ஈஸியாக டயக்னோஸ் பண்ண முடியும். இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான், வைரல் இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்றத ஈஸியாக நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியும். அதில் தான் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ELISA என்சைம் லிங்க்டு immunosorbent assay இதான் வந்து ELISA. அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தடை தான் நம்மளுக்கு சொல்லியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு கோட்டிங்கில் ஆன்டிஜன் இஸ் அப்சார்ப்டு இன்டு த வெல்ஸ் இன் ELISA plate இன் கோட்டிங் பஃபர். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளேட்டில் ELISA அதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டிஜனை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணும். அதுக்கப்புறம் ரிமூவ் பஃபர் அண்ட் வாஷ் பிளேட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளேட்டை வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பிளாக்கிங்கில் எ பஃபர் கண்டெய்னிங் அன்ரிலேட்டட் ப்ரோட்டீன் இஸ் யூஸ்டு டு பிளாக் ஃப்ரீ சைட்ஸ் இன் த வெல்ஸ். அந்த பிளேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம், பிளாக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ரிமூவ் பஃபர் அண்டு வாஷ் பிளேட். அதுக்கப்புறம் திரும்பவும் மறுபடியும் அதை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாஷ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டிடெக்ஷனில் என்சைம் கான்ஜுகேட்டட் டிடெக்டட் ஆன்டிபாடி பைண்ட்ஸ் ஆன்டிஜன். இங்கே பாருங்கள், இந்த ஆன்டிபாடி பைண்ட்ஸ் வித் ஆன்டிஜன். ஆன்டிபாடி வந்து ஆன்டிஜனோடு சேர்ந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பைண்ட் ஆகிடுச்சு. சரியா, அதோட ஒன்றா பைண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரிமூவ் பஃபர் அண்ட் வாஷ் பிளேட். மறுபடியும் அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாஷ் பண்ணுறோம். கடைசியாக ரீட் அவுட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரேட் இஸ் கேட்டலைஸ்டு பை த என்சைம் இஸ் ஜெனரேட்டட் கலர்ட் ரீட் அவுட். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு கலரான ஒரு நொதிகளை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா உருவாக்கியிருக்கு. அதை தான் சொல்கிறாங்க. அதான் ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலராக இருக்கு இல்லையா, அப்போது இதில் வந்து உருவாகியிருக்கு. இதில் பாருங்கள், நெக்ஸ்ட் அதில் கீ கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அனலைட்
ஒரு ஆன்டிஜன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட்லி கான்ஜுகேட்டட் ப்ரைமரி ஆன்டிபாடி, அதாவது ப்ரைமரி ஆன்டிபாடி வந்து டைரெக்டாக கான்ஜுகேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்சைமில் கான்ஜுகேட்டட் செகண்டரி ஆன்டிபாடி இதில் வந்து கான்ஜுகேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கேப்சர் ஆன்டிபாடி, இதை தான் வந்து நம்ம வந்து கேப்சர் ஆன்டிபாடின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எலைசா. எலைசா இஸ் பயோகெமிக்கல் ப்ரொடியூஸ் டிஸ்கவர்ட் பை இவாங்வெல். இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவாங்வெல் இவங்க தான் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அண்டு பீட்டர் பெர்ல்மேன் அப்படின்றவங்க டிடெக்டட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸ் ஆர் ஆன்டிஜன்ஸ் இன் எ சாம்பிள் ஆஃப் சீரத்திலிருந்து ஒரு சாம்பிள் எடுத்து இந்த எலைசா டெஸ்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க. சீரம், யூரின், எக்ஸெட்ரா. இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டயக்னோஸ்டிக் டூல் டு டிட்டர்மைன் இஃப் எ பர்சன் இஸ் ஹெச்ஐவி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அதாவது ஹெச்ஐவியால் அவங்க வந்து பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக அப்படின்றதுக்கான ஒரு டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டெஸ்ட்டு தான் இந்த எலைசா நம்ம சொல்கிறோம். எலைசா இஸ் அ டூல் ஃபார் டிட்டர்மைனிங் சீரம் ஆன்டிபாடி கான்சன்ட்ரேஷன்ஸ் and also for detecting the presence of specific antigens and hormones such as human chronic gonadotropins. இதையும் நம்ம வந்து சொல்லலாம். அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்களோட பாடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சீரம், சரியா, அந்த சீரம் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிஜென்ஸ், அதை வந்து ஒரு கோரியானிக் கொனடோட்ரோஃபின் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸையும் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எலைசா டெஸ்ட் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. During diagnosis, the sample suspected to contain the antigen is immobilized on the surface of the ELISA plate. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எலைசா பிளேட்டுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆன்டிஜனை வந்து எலைசா பிளேட்டுக்கு மேலே நகர முடியாமல் அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆன்டிஜன் இஸ் இம்மொபைலைஸ்டு, மூமெண்ட் ஆகாத மாதிரி, சரியா, அந்த எலைசா பிளேட். த ஆன்டிபாடி ஸ்பெசிஃபிக் டு திஸ் ஆன்டிஜன் இஸ் ஆடட் அண்ட் அலோடு டு ரியாக்ட் வித் இம்மொபைலைஸ்டு ஆன்டிஜன். அப்போ அந்த ஆன்டிஜன் வந்து இம்மொபைலைஸாக தான் இருக்கும், மூமெண்ட் வந்து எதுவும் இருக்காது, சரியா. அப்படி இருக்கும்போது தான் the antibodies linked to a appropriate enzyme like peroxidase. அந்த peroxidase enzyme தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டிபாடி லிங்க், அதை வந்து லிங்க் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த என்சைம் தான் பெராக்சிடேஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆல்ரெடி நம்ம அந்த ஒரு பிக்சரில் பார்த்தோம் இல்லையா, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது, சரியா. அப்போ அந்த ஆன்டிபாடி இஸ் லிங்க்டு டு அப்ரோப்ரியேட் என்சைம் லைக் பெராக்சிடேஸ். அந்த பெராக்சிடேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் தான் அந்த ஆன்டிபாடியை வந்து லிங்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. the unreacted antibody is washed away. அதுக்கப்புறம் அந்த ரியாக்ட் பண்ணாத ஆன்டிபாடி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வாஷ் பண்ணிடுவாங்க. is added with certain reagents such as 4-chloronaphthol. அதையும் நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து 4-chloronaphthol அப்படின்ற ஒரு கெமிக்கலும் அதில் வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்போ அந்த கெமிக்கல் போய் அந்த ஒரு என்சைமில் ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஆன்டிபாடி வந்து அங்கே இருக்கிறத வந்து நம்மளால் உணர முடியும். அதை தான் சொல்கிறோம், சரியா. the activity of the enzyme yield a colored product indicating the presence of the antigen. அப்போ அந்த இடத்துல வந்து ஆன்டிஜன் இருக்குது அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். the intensity of the color is directly proportional to the amount of the antigen. அப்போது டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் ஸ்டேஜில் அங்கே ஆன்டிஜன் வந்து உருவாகியிருக்கும். the intensity of the color is directly proportional to the amount of the antigen. ELISA is highly sensitive and can detect the antigens in the range of nanogram. அதையும் நம்ம சொல்லலாம், சரியா.
There are the 4 kinds of ELISA, namely direct ELISA, indirect ELISA, sandwich ELISA and competitive ELISA. இந்த மாதிரி 4 டைப்ஸாக நம்ம ELISA டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து சொல்லலாம். It is a highly sensitive and specific method used for diagnosis. அப்போது இதில் வந்து நம்ம வந்து ஹைலி சென்சிட்டிவாக இருக்கிறத தான் நம்ம வந்து டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டுக்காக எடுத்துக்கிறோம். ELISA possesses the added advantages of not requiring radioisotopes or a radiations counting apparatus. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த ரேடியேஷன் ஐசோடோப்ஸு அப்பேரட்டஸ் அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து தேவைப்படாத ஒரு முறையாக இருக்கிறனால இது வந்து ஒரு ஸ்பெஷலாக நம்ம வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்ஸ், பிசிஆர். பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் இஸ் இன் விட்ரோ ஆம்ப்ளிஃபிகேஷன்ஸ் டெக்னிக் used for the synthesizing multiple identical copies of DNA of interest. The technique was developed by இந்த டெக்னிக்கை வந்து டெவலப் பண்ணவங்க யார் அப்படின்னா கேரி முல்லஸ் த நோபல். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க 1983. அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிஎன்ஏல நிறையா amplifications technique used for the synthesis multiple identical. இதில் வந்து நிறையா மல்டிபிள் ஐடென்டிக்கல் காப்பீஸ் நிறையா வந்து உருவாகும். சரியா? அப்போ அந்த மாதிரி உடலோட வெளிப்பகுதியிலேருந்து இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அதில் வந்து இதில் வந்து நடக்குது. பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் நடக்குது. denaturations, renaturations or primer annealing and synthesis of primer extensions or the 3 steps involved in PCR. அதுதான் நம்ம சொல்கிறோம். சரியா? denaturation, renaturations, primer annealing, synthesis இது எல்லாமே இந்த மாதிரி ஸ்டேஜஸில் தான் இந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, நடக்குது. The separate into 2 individual strands by high temperature. This is called the denaturations. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா denaturations அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ரொம்ப அதிகமாக ஹை டெம்பரேச்சரை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து பண்ணும்போது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா denaturations ஃபங்க்ஷன் ஆகும். Each strand is allowed to hybridize with a primer. இப்போ renaturations or primer annealing அந்த ப்ராசஸ் ஃபார்ம் ஆகும். The primer template is used to synthesize DNA by using technique DNA polymerase. நெக்ஸ்ட் டியூரிங் denaturations. அதாவது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா denaturations the reaction mixture is heated to 95 degrees Celsius for short time to denature the target DNA into single strands that will act as a template for DNA synthesis. அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 95 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் நம்ம ரொம்ப நேரமாக ஹீட் பண்ணும்போது அதனால் அந்த டிஎன்ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னோட நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு தனித்தனியாக என்ன ஆகும் அப்படின்னா டிவைட் ஆகும். சரியா? அந்த டிவைடான டிஎன்ஏக்களை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டிஎன்ஏக்களாக நிறையா உருவாகும். சரியா? அப்போ இதை வந்து நம்ம சீக்கிரமாக அதை வந்து கூல் பண்ணும்போது ஹை டெம்பரேச்சர்லேருந்து சீக்கிரமாக அதை வந்து கூல் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு லிங்க் ஆகிருக்கிறத வந்து என்னாகும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு லிங்க் ஆகிருக்கக்கூடிய அந்த 2 லீவ்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்கில் லிங்க் ஆகிருக்கும். சரியா? அதை தான் சொல்கிறோம். என்ன அப்படின்னா the annealing is done by rapid cooling of the mixture. அந்த மிக்சரை வந்து நம்ம உடனடியாக வந்து கூல் பண்ணும்போது allowing the primers to bind the sequences on each ஃபஸ்ட்டு முன்னாடி பைண்டான அது வந்து என்னாகும் அப்படின்னா the 2 strands flanking the target DNA. During primer extensions or synthesis the temperature of mixture increased 75 degrees Celsius. அப்போது அதை வந்து அந்த ப்ரைமரை வந்து நம்ம வந்து உருவாகும்போது என்னாகும் அப்படின்னா அந்த மிக்சரில் அதோட டெம்பரேச்சர் வந்து 75 டிகிரி செல்சியஸுக்கு ஹை டெம்பரேச்சராக உயரும். சரியா? அப்படி உயரும்போது
அது வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருவோம். சரியா? டியூரிங் த ப்ரைமர் எக்ஸ்டென்ஷன் ஆர் சிந்தசிஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் மிக்சர் இன்க்ரீஸ்டு 75 டிகிரி செல்சியஸ் ஃபார் எ sufficient period of time allow tag DNA polymerase to extend each primer by copying the single standard template. அப்போ அந்த இடத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னா single standard template strand. At the end of the incubations, both single template strands will be made partially double strand. The single strand வந்து பார்த்திங்க அப்படின்னா double standard-ஆக மாறும். சரியா? அப்போ then new strand of each double strand DNA extends to variable distance downstream. அதாவது அந்த சிங்கிள் ஸ்டாண்ட் வந்து டபுள் ஸ்டாண்டாக உருவானதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் என்னாகும் அப்படின்னா உருவாகும். நெக்ஸ்ட் வந்து த நியூ ஸ்டாண்ட் ஆஃப் ஈச் டபுள் ஸ்டாண்ட். அந்த நியூ ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டபுள் ஸ்டாண்ட்லேயும் டிஎன்ஏ எக்ஸ்டென்ஸ் டு வேரியபிள் டிஸ்டன்ஸ் டவுன் ஸ்ட்ரீம். These steps are repeated again and again to generate multiple forms of desired DNA. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா மல்டிபிள் ஆகும், நிறையா உருவாகும். திரும்ப அது நடந்துகிட்டே இருக்கும்போது நிறையா டிஎன்ஏக்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உற்பத்தி பண்ணும். திஸ் ப்ராசஸ் இஸ் ஆல்சோ கால்டு டிஎன்ஏ ஆம்ப்ளிஃபிகேஷன்ஸ். அப்போ இந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஎன்ஏ ஆம்ப்ளிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் PCR technique can also be used for amplifications of RNA, in which case it is referred to as reverse transcriptions. PCR அதை தான் நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னா PCRல வந்து பார்த்திங்க அப்படின்னா RNA மாலிகூல்ஸை வந்து நிறையா உருவாகும்போது ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆகும்போது அதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த PCR ரிவர்ஸ் RTனா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். In this process the RNA molecules அதாவது mRNA மெசஞ்சர் RNAன்னு சொல்லுவோம் must be converted to complementary DNA by the enzyme reverse transcriptase. The complementary cDNA then serves as template for PCR. அதாவது இந்த cDNA வந்து பார்த்திங்க அப்படின்னா PCRக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணும். சரியா? The steps involved in PCR. PCRோட ஸ்டெப்ஸ் பற்றி தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூக்ளியோடைட், அதில் பார்த்தோம் அப்படின்னா 5' 3' 3' 5', 5' to 3', அதுக்கப்புறம் இந்த 5'லேருந்து 3' வந்து ஃபார்ம் ஆகுது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீநேச்சுரேஷன்ஸ், இது வந்து பாருங்கள் அனிலிங், துண்டாகுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்டென் ஆகும். சரியா? அதான் வந்து ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் PCR. இதை தான் வந்து ப்ரைமர் டிஎன்ஏ ப்ரைமர் சொல்கிறோம். இது வந்து ஒரிஜினல் டிஎன்ஏ, இது வந்து டிஎன்ஏ ப்ரைமர். நம்ம PCR பார்த்தோம் இல்லையா, அதோட ஸ்டெப்ஸ் தான் இது. அதுக்கப்புறம் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு PCR இன் கிளினிக்கல் டயக்னோசிஸ். PCR இன் கிளினிக்கல் டயக்னோசிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா clinical diagnosis the specificity and sensitivity of PCR is useful for diagnosis of inherited disorders. இதில் வந்து பார்த்தோம் இன்ஹெரிட்டட் டிஸார்டர்ஸ்னால் ஜெனட்டிக் டிசீஸை நம்ம சொல்லலாம். அதாவது ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் அல்ல வைரல் டிசீஸு, பாக்டீரியல் டிசீஸ், இது மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தடை தான் நம்ம PCRனு சொல்கிறோம். சரியா? The diagnosis and the treatment of a particular disease often require the identifying a particular pathogen. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நோய் எதனால் ஏற்பட்டிருக்கு, அந்த டிசீஸ் வந்து எதனால் வந்திருக்கு அப்படின்ற பர்டிகுலர் அந்த பேத்தோஜெனிக் ஏஜெண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மெத்தடை வந்து PCR மெத்தடில் பண்ணுறோம். அதேமாதிரி த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஆஃப் த ஐடென்டிஃபிகேஷன்ஸ் இன்வால்வ் கல்ச்சரிங் திஸ் ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் கிளினிக்கல் ஸ்பெசிமென்ஸ் அண்ட் பெர்ஃபார்மிங் மெட்டபாலிக் அண்ட் அதர் டெஸ்ட் டு ஐடென்டிஃபை தம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து வேறு டெஸ்ட் மூலமாகவும் நம்ம வந்து என்ன டிசீஸ் வந்து அட்டாக் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். த கான்செப்ட் பிஹைண்ட் PCR பேஸ்டு டயக்னோசிஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இஸ் சிம்பிள் இஃப் த பேத்தோஜன் இஸ் ப்ரெசன்ட் த கிளினிக்கல் ஸ்பெசிமென் இன் DNA. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸை வந்து அந்த PCR பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்ஸ் மெத்தடில் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஈஸியான மெத்தடு. இதை வந்து நம்ம ஒரு ரிசர்ச்சில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா அந்த காசேட்டிவ் ஏஜென்ட்டு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காசேட்டிவ் ஏஜென்ட் இருந்துச்சு அப்படின்னா அங்கே டிஎன்ஏவும் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து நம்ம PCR இந்த மெத்தடு மூலமாக அந்த டிஎன்ஏவோட சீக்வன்ஸை வந்து நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்.
அதான் சொல்கிறேன், the specimens is DNA will be present. Its DNA has unique sequenceாக இருக்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். டிடெக்டட் பை PCR மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆஃபன் யூஸிங் த கிளினிக்கல் ஸ்பெசிமென்ஸ். அப்போ அதெல்லாம் எப்படி கிளினிக்கல் ஸ்பெசிமென்ஸில் வந்து எதெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் பிளட்டு, ஸ்டூல், ஸ்பைனல் ஃப்ளூயிட் ஆர் ஸ்க்ரூட்டம் இந்த PCR மிக்சர். அந்த மாதிரி இதில் இருந்தும் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுறது மூலமாக டெஸ்ட் பண்ணுறது மூலமாக கண்டுபிடிக்க முடியும். PCR is also employed in the prenatal diagnosis of inherited disease by using chronic villi samples or cells from amniocentesis. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த PCR மெத்தடில் நம்ம வந்து டிசீஸையும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்னியான் கோரியான் சொல்கிறோம்ல, அதோட அந்த கோரியான் கொஞ்சம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போதும் the parental diagnosis inherited disease using chorionic villi samples, அதோட samples எடுக்கும்போது அல்லது cells of amniocentesis ஓட cells, சரியா, amniocentesis ஓட செல்களையும் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுறது மூலமாக அந்த குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து எந்த ஜெனட்டிக் டிஃபெக்டால் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். டிசீஸ் லைக் என்ன மாதிரி டிசீஸ் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, சிக்கிள் செல் அனிமியா, பீட்டா தலாசிமியா அண்ட் ஃபினைல் கீட்டோனூரியா கேன் பி டிடெக்டட் பை PCR இந்த சாம்பிள்ஸ். அப்போ PCR சாம்பிள்ஸ் மூலமாக இந்த மாதிரியான ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸை வந்து நம்மளால் ஈஸியாக அந்த குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டிசீஸோடு தான், அந்த டிஃபெக்டோடு தான் அந்த குழந்தை பிறக்கும் அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். cDNA from PCR is a valuable tool for diagnosis and monitoring retroviral infections. Example tuberculosis by Mycobacterium tuberculosis. இதெல்லாம் நம்ம சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, இந்த PCR மூலமாக நம்ம வந்து கண்டுபிடிக்கக்கூடிய அந்த cDNAவை வந்து ரெட்ரோவைரஸ் அதோட இன்ஃபெக்ஷன்ஸையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரியா, அதான் Mycobacterium tuberculosis. Next, the several virally induced cancers like cervical cancers caused by papilloma virus. cervical cancer வந்து காஸ் பண்ணக்கூடியது papilloma virus can be detected by இதுவும் PCRல வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். The sex of human beings and livestocks, embryos fertilized in vitro can be determined by PCR by using primers and DNA probes specific for sex chromosomes. இந்த PCR மெத்தடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எம்ப்ரியோனிக் ஸ்டேஜஸையும் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த எம்ப்ரியோனிக் ஸ்டேஜ்லேயும் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அப்படின்றதையும் இந்த PCR மெத்தடில் ஈஸியாக நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் PCR. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் PCRல the difference in the genomes of two different organisms can be studied by PCR. இப்போ the difference is ஜீனோமோட டூ டிஃப்ரென்சஸை வந்து நம்ம PCR மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி PCR is very important in the study of evolutions, more specifically phylogenetics. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைலோஜெனட்டிக்ஸ் மெத்தட், இந்த ஃபைலோஜெனட்டிக் மூலமாகவும் PCR வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. As a technique which can amplify even minute quantities of DNA from any source like hair, tissues, bones or any fossilized materials. அப்போது அவங்களோட எலும்பு, அந்த புதைப்படிவங்கள் அதிலிருந்து நம்ம அதிலிருந்து கூட இந்த PCR டெஸ்ட் மூலமாக DNAக்களை வந்து வச்சு நம்ம ஈஸியாக ரிசர்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் PCR டெக்னிக் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபோரன்சிக் மெடிசன்லேயும் இந்த PCR வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி இந்த டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி பண்ணலாம். A single molecule of DNA from blood strains, hair, semen of individual is adequate of amplifications by PCR. இந்த PCR தொழில்நுட்பத்தின் மூலமாக இதையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிசர்ச் பண்ண முடியும். இப்படி ரிசர்ச் பண்ணுறது மூலமாக டிஎன்ஏவை வந்து நம்ம யூஸ் பண்ணி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கையும் ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஎன்ஏ amplifications of specific DNA segment to be used in gene therapy.